வெல்கம் டு பாப்பூஸ் கிச்சன். நான் இன்றைக்கி பாப்பூஸ் கிச்சனில் டெய்லி இட்லி தோசை செஞ்சு சாப்பிட்றதுக்கு பதிலாக கொஞ்சம் வித்தியாசமாக தேங்காயை வச்சு தேங்காய் தோசை செய்ய போகிறேன். இதை வெள்ளையப்பம்னு சொல்லுவாங்க. இந்த தோசை நார்மல் தோசை மாதிரி இல்லாமல் நல்ல பஞ்சு மாதிரி மெதுன்னு சாஃப்டாக சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். எவ்வளோ தோசை சாப்பிட்டாலும் நம்ம இதை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த தோசை எப்படி செய்கிறதுன்னு நாம் இப்போ பார்க்கலாம். இப்போ இது பண்ணுறதுக்கு இட்லி அரிசி 2 கப், உளுந்து 2 டேபிள் ஸ்பூன், வெந்தயம் 1 டீஸ்பூன். இப்போ இதில் உள்ள தூசியெல்லாம் போகிறதுக்காக தண்ணி ஊற்றி 2 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். அரிசி நல்லா கழுவி எடுத்தாச்சு. இப்போ தண்ணி ஊற்றி ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது ஊறட்டும். 4 மணி நேரம் ஆயிடுச்சு. அரிசி நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை அரைக்கிறதுக்கு முன்னாடி அவல் 1 கப் எடுத்திருக்கேன். இதில் தண்ணி ஊற்றி ஒரு தடவை அலசிட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த தண்ணியை வடிகட்டிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை அரைக்கும்போது ஊற வச்ச தண்ணி இருந்தால் நீங்கள் ஊற வச்ச தண்ணியவே சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இனி மீதி இருக்கிற அரிசியவும் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க அவளையும் சேர்த்துக்கலாம். அடுத்து தேங்காய் 1 கப் துருவி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட 1 கப் தண்ணி சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் அதையும் பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ மாவு ரெடி பண்ணியாச்சு. இது தோசை மாவோட கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். நீங்கள் கெட்டியாக அரைச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதை ஒரு 8 மணி நேரம் புளிக்க வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் நைட்டு அரைச்சி வச்சிங்கன்னா காலையில் செய்கிறதுக்கு இது கரெக்டாக இருக்கும். இப்போ இது புளிக்கட்டும். 8 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மாவு நல்லா பொங்கி புளிச்சு வந்திருக்கு. இதை லைட்டாக கலந்து விட்டுறலாம். இந்த டைமில் உங்களுக்கு ஆப்பசோடா சேர்க்கணுன்னா ஒரு 1/4 டீஸ்பூனோ அல்லது ஒரு பிஞ்ச் அளவோ சேர்த்துக்கிறங்க. அதே மாதிரி உப்பு செக் பண்ணிக்கிறங்க. சப்போஸ் மாவு கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து தோசை மாவோட கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த தோசையோட அடிப்பாகம் நல்லா கோல்டன் கலரில் வர்றதுக்காகவும் நம்ம தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால நல்ல டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் கூட்டி கொடுக்கறதுக்காகவும் நான் 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு சேர்க்க விருப்பம்னா சேர்த்துக்கிறங்க. அப்படி இல்லைன்னா அதை விட்டுடுங்க. சர்க்கரை சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு நாம் தோசை ஊற்ற ஆரம்பிக்கலாம். தேங்காய் தோசைக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு தோசைக்கல் எடுத்துகிட்டு அதை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. கல் நல்லா சூடான உடனே அதில் எண்ணெய் தடவிக்கலாம். இப்போது நம்ம கலக்கி எடுத்து வச்சுருக்க மாவை ஒரு பெரிய குழிக்கரண்டியில் 1 கரண்டி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இதை ஊத்தப்பம் மாதிரி பரத்தி விடுங்க. தோசை மாதிரி பெருசாக பரத்த வேண்டாம். இப்போ இதை ஒரு 1 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அடுப்பு லோ ஃப்ளேமோட கொஞ்சம் கூடுதலாக வச்சுக்கோங்க. அப்போ தான் அடிப்பாகம் கருகிடாமல் கரெக்டாக வெந்து வரும். இப்போ இதை மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். 1 நிமிஷம் ஆச்சு. நம்ம வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு நம்ம தோசையில் கை வச்சு பார்த்தோம்னா நம்ம கையில் தோசை மாவு ஒட்டாமல் வரும். ஒட்டாமல் வந்துச்சுன்னா தோசை வெந்துருச்சுன்னு அர்த்தம். அதே சமயத்தில் இந்த தோசையை நம்ம திருப்பி போடக்கூடாது. திருப்பி போடாமல் அப்படியே எடுத்துடணும். இப்போ தோசை வெந்துருச்சு, நாம் எடுத்துக்கலாம். இதே மாதிரி ஒரு தோசையாக செஞ்சு எடுத்துக்கலாம். டேஸ்டியான தேங்காய் தோசை ரெடி. இது கூட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடுங்க. செம்ம அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாப்பூஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற எல்லாரும் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈட் ஹெல்த்தி, திங்க் பெட்டர்.